நில்லாத காற்றே துணை தேடி ஓடி என் சார்பில் எந்தன் காதல் சொல்வாயா. நில்லாத காற்று சொல்லாது தோழி நீயாக உந்தன் காதல் சொல்வாயா. உள்ளே எண்ணம் அரும்பானது உண்ணா இன்று. ஹாய்ங்க. லாஸ்ட் வீக் சனிக்கிழமை டின்னருக்கு வந்து ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க வராங்க. அதுக்காக தான் வந்து ஃபுல் குக்கிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் என்னெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, நானும் அவங்களும் எப்படி ஃப்ரெண்டானோம், அப்புறம் வந்து எப்படி மெனுவெல்லாம் பிளான் பண்ணேன், எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணேன், இதில் வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வெஜ் தம் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் வந்து பண்ணியிருக்கேன். அவனில் தான் தம் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி எல்லாமே டீட்டெயிலாக வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெசிபி வந்து லாஸ்ட்டில் தான் வரும். அவங்க வந்து வெஜிடேரியன். ஸோ அதனால வந்து மெனு ஃபுல்லாக வெஜ்ஜில் தான் இருக்கணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே மெனு வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் பசங்கள்லாம் உட்காந்து தான் ஒரே டிஸ்கஷன் பண்ணி மெனுவெல்லாம் செலக்ட் பண்ணது. பீட்சாவுக்கு வந்து இது வெஜ் பீட்சா நிறைய வந்து இந்த மஷ்ரூமெல்லாம் போட்டு பைனாப்பிள் மஷ்ரூமெல்லாம் போட்டு பீட்சா பண்ணோம். அதுக்கு தான் வந்து ஃபுல்லாக அவனில் வச்சுட்டேன். மற்றதெல்லாம் ஷிபானி பார்த்துப்பா. நான் பண்ணி கொடுத்துறேம்மா அப்படின்னு சொல்லிட்டா. இது வந்து கார்லிக் நான். அதுக்கு வந்து காலையிலே வந்து நான் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன். ரைஸ் ஆகியுமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் தயிர் பச்சடி, பிரியாணிக்காக தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். அதிரசம் நான் ஸ்வீட் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுவேன். அதில் வந்து அவங்க அதிரசம் அண்ட் ரசமெல்லாம் என்னோடது டேஸ்ட்டே பார்த்ததில்ல. மற்ற ஸ்வீட்டெல்லாம் டேஸ்ட் பார்த்துருக்காங்க. பட் இந்த ரெண்டுமே அவங்க டேஸ்ட் பார்த்ததில்ல. அதனால் இந்த ரெண்டும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மெனுவில் முன்னாடியே நோட் பண்ணி வச்சுட்டோம். கொத்து பரோட்டா போடணும். அதுக்கு வந்து எம்டி சால்னாவுமே பண்ணிட்டேன். கோபி மஞ்சூரியன், அதுக்கு காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீரை வந்து நல்லா மேரினேட் பண்ணி அவனில் பேக் பண்ணி எடுத்தாச்சு. ஷிபானியே எடுத்துட்டா. இதுக்குண்டான கிரேவியுமே ஃபுல்லாக எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைச்சி ஷிபானி வச்சுட்டா. நீங்கள் மற்றதெல்லாம் பண்ணிக்கோங்கம்மான்னு. ஏன்னா மற்றது எப்படி பண்ணணுன்னு எனக்கு தெரியும். இது எப்படி மேரினேட் பண்ணுவா அதெல்லாம் தான் எனக்கு வந்து தெரியாது. இது வந்து மேகி மேஜிக் ரோல். இது முன்னாடி நாளே வந்து சமோசா சீட்டில் வந்து இந்த மேகியை பண்ணி ரோல் பண்ணி வச்சாச்சுங்க. ஃப்ரை மட்டும்தான் நம்ம பண்ணி எடுக்கணும். இதோட எல்லா ரெசிபியுமே வந்து நான் முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆனால் அந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி மட்டும்தான் இல்லை. அதை வந்து பாப்பா எப்போ ஃப்ரீயோ அப்போ மறுபடியும் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு பேர் வந்து ஜனனி. நானும் அவங்களும் ஒரு 9 இயர்ஸாக வந்து ஃப்ரெண்டாக இருக்கோம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, பெரிய குரூப் எல்லாம் கிடையாது. நானும் ஜனனி ரொம்ப க்ளோஸ். ஆக்சுவலி அவங்க இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ண முன்னாடி இருந்தே நாங்கள் டெய்லி மண்டே டு ஃப்ரைடே எப்படி மீட்டிங் இருக்குமோ அது மாதிரி நாங்கள் டெய்லி ஃபோன் பேசிடுவோம். இப்போயுமே அவங்க ஒர்க் பண்ணாலும் அந்த லஞ்ச் பிரேக்கில் ஒரு 2 நிமிஷம் டைம் கிடைக்கும் பாருங்கள் நம்மளுக்கு. ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் அப்படின்ட்டு அந்த டைமில் எனக்கு கால் பண்ணி இப்போ எப்படி போயிட்டுருக்கு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக பேசிடுவாங்க. ஒரு 2 to 3க்குள்ளே அவங்க கால் வரும். நானுமே அவங்க கால்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். என்னை மீனா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க, ஷிபானிமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் இப்போ இன்ஸ்டாவில் வந்து இந்த கலர்ஃபுல் லஞ்ச் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு சாங் வச்சு நாங்கள் என்ன சாப்பிடுவோம் அப்படின்ற பிளேட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறேன் இல்லையா. நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த ஐடியா கொடுத்ததுமே எனக்கு ஜனனி தான். நீங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக குக் பண்ணுறீங்க, ஏன் இதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டாவில் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு அவங்க தான் சொன்னாங்க. இந்த யூடியூபெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தது இல்லையா, அப்போயே வந்து அவங்க என்கிட்ட சொன்னது, ஷிபானிமா நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, எவ்வளோ வெரைட்டி பண்ணுறீங்க, பசங்களை பார்த்துக்கிறது எல்லாமே நீங்கள் போடலாம். நான் முன்னாடி வேறு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன், அப்போலாம் அவ்வளோ சமைப்பேன், நீங்கள் அதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்லுவேங்க, நம்மளுக்கெல்லாம் இது ஒத்து வராது ஜனனி, யூடியூப்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ நான் அதுக்குள்ளே தான் இருக்கேன். அவங்க சொல்கிறப்பே போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடுவேன். எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னாலும் எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட வந்து ஓப்பனாகவே ஷேர் பண்ணிடுவேன். நம்மளுக்கு வந்துங்க எதையுமே ஜட்ஜ் பண்ணாமல், இவங்க இப்படி தான் அவங்க அப்படி தான் அப்படின்னு எதுவுமே ஜட்ஜ் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பட் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளாக அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்கேன். அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நான் நிறையா சமைப்பேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இந்த டைம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வந்து தான் ஆகணும் அப்படின்னு. அதனால தான் வந்தாங்க.
இன்றைக்கி காலையில் வரையிலும் எனக்கு காலுங்க டெய்லி கால் பண்ணுவாங்க. இன்றைக்கி சாட்டர்டே காலையில் எனக்கு கால் பண்ணி, நீங்கள் நிறையா சமைக்கக்கூடாது, நிறைய இழுத்து போட்டு வேலை பார்க்கக்கூடாது, ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க வந்தீங்கன்னா, நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது, அதனால் நீங்கள் நிறையா சமைக்காதீங்க அப்படின்ட்டு காலையில் வரையிலும் கால் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்க வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாமே சமைச்சு முடிச்சிடணும். வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கூட தான் ஃபுல் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாத்தையுமே வந்து அவங்க வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிச்சிட்டேன். வந்ததுக்கப்புறம் அவங்க கூட தான் ஃபுல்லாக நிறைய வெளியே போய் வாக்கிங் போய் தான் பேசிகிட்டு இருந்தோம். அந்த அந்த ரோல் பற்றி அந்த மேகி ரோல் பற்றி சொல்லணுன்னா, அவங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இது கிடைக்கும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் கூட என்னால் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ இந்த டைம் வந்து சரி பண்ணிடணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு தான் இது பண்ணது. நான் எல்லாமே வந்து அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து தான் சமைச்சேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பேசும்போதே எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சீரக சம்பா அரிசியில் பிரியாணி வந்து சாப்பிட்டதில்ல. அதனால தான் இந்த சீரக சம்பா அரிசி பிரியாணியே நான் பிளான் பண்ணேன். மற்றபடி இங்கே இந்த கோபிலாம் சாப்பிட்ருக்காங்க போன டைம் வந்தப்பயும். பட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோபி. அதனால தான் வந்து கோபி பண்ணேன். மற்றதெல்லாம் கொஞ்சம் நான் இப்போ நான் ரீசெண்டாக யூடியூப்பில் இருக்கிறதுனால நிறைய ஐட்டம் ட்ரை பண்ணுறேன் இல்லையா புதுசாக. அதனால் அவங்க வந்து கொஞ்சம் நான் பண்ணுற புது ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் அந்த பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணது. ஆக்சுவலி கொத்து பரோட்டா தான் பிளான். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து கொத்து பரோட்டா வேணாம், நம்ம ப்ளெயின் பரோட்டாவும் பன்னீர் பட்டர் மசாலாவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் ப்ளெயினாக வச்சுருவோம், நம்ம சால்னானாலும் ஊற்றிக்கலாம், பன்னீர் பட்டர் மசாலா கோபி எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படியே கொத்து வந்து இது பண்ணியாச்சு, கேன்சல் பண்ணியாச்சு. ஏன்னா அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறமே இந்த கொத்து பரோட்டா மாதிரி சொதன்னு ஆயிரும், நல்லா இருக்காது. சரி ப்ளெயின்னா அப்படியே கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு தான் ப்ளெயின் பரோட்டா. நான் வந்து வீடு மாறினேன் இல்லையா, கரெக்டாக அதுக்கு 2 நாள் முன்னாடி தான் அவங்க இந்தியாவிலேருந்து வெக்கேஷன் போயிட்டு ஊருக்கு வந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஒரு 1 ஹவர் கிட்ட ட்ரைவு. ஏன்னா முன்னாடி பக்கத்தில் இருந்தோம், பட் இப்போ வந்து நான் ரொம்ப தூரமாக வந்துட்டேன். அப்போ வந்து என்னால் அவங்களுக்கு இந்தியா வர்றப்ப என்னால் போய் சமைச்சு கொண்டுட்டு போய் கொடுக்க முடியல, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால. நான் வந்து வீடு மாறினப்ப அவங்களால சமைச்சு கொடுக்க முடியலன்னு அவங்களுக்கு அவ்வளோ கவலை, சொல்லிகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் வீடு மாறுறப்ப அவங்க தான் சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால தான் அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க இந்தியாவிலேருந்து வந்தோடனே எனக்கு ஸ்வீட் வந்து நேராக கொண்டு வந்து கொடுத்தா நான் ஏதாவது சமைச்சு வைப்பேன். எனக்கு என்ன ஏற்கனவே வீடு மாறுறதுல வேலை அதிகம், இன்னும் வந்தாங்கன்னா வேலை அதிகமாயிரும் அப்படின்ட்டு ஸ்வீட்டை ஃபுல்லாக எனக்கு கொரியர் அனுப்பிட்டாங்க. இங்கே தாங்க பக்கத்தில் 1 ஹவர் ட்ரைவில் எனக்கு ஸ்வீட்டே கொரியர் அனுப்பிட்டாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் கொரியர் பண்ணவான்னு கேட்டாங்க. நான் வேணாம் ஜனனி, நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு. அவங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு காலுங்க. அவங்க எப்பயும் கால் பண்ணுற டயத்துக்கு அது பண்ணல. ஸோ என்னாச்சு, என்ன திடீர்னு கால் பண்ணுறாங்களே அப்படின்னு அட்டன் பண்ணுறப்ப, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு, போய் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க கீழே போய். என்ன அப்படின்னு அப்புறமேட்டு அவங்க இது அனுப்பியிருக்கேன், ஸ்வீட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னாங்க. நான் கூட ஏன் ஜன்னி இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு, இல்லை நீங்கள் வந்தால் சும்மாவே இருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் வந்து கொரியரில் பண்ணி விட்டுட்டேன். நம்ம எது பண்ணாலுமே இந்த ஜட்ஜ் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் பாருங்களேன், அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம எது சொன்னாலும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படி ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து ஜனனி. நான் பயங்கரமாக ஓவர் திங்க் பண்ணுவேன். நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் வரும். நான் அவங்ககிட்ட தான் சொல்லுவேன், இப்படி வருது அப்படி வருது அப்படின்னு. அப்புறம் இந்த யூடியூப்பில் வர நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே அவங்கக்கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்படி என்ன, யார் என்ன சொன்னால் என்ன அப்படின்ட்டு என்னை பயங்கரமாக ஆறுதல் சொல்கிறது வந்து ஜனனி தான். அவங்கக்கிட்ட ஓப்பனாக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். அவங்களுமே எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ரொம்ப திட்டினாங்க, எதுக்கு இவ்வளோ பண்ணீங்க முதல்ல அப்படின்னு கேட்டு. பட் எப்போயாவது தானே அங்கே மீட் பண்ணுறோம், ஸோ அதனால தான் வந்து இந்தளவு பண்ணியிருக்கேன். அவங்களுமே வந்து வரும்போதே வந்து குழம்பு எனக்கு இப்போ ஆக்சுவலி எனக்கு அவங்க இது என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு கொண்டு வந்தாங்க. தேங்காய் சட்னி வந்து அவங்க சூப்பராக பண்ணுவாங்க. அதனால் எனக்கு தேங்காய் சட்னி, அப்புறம் மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு, அப்புறம் குருமா குழம்பெல்லாம் எனக்கு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து வெஜிடேரியனில் ஓரளவு நல்லா சமைக்கிறேன் அப்படின்னா முழுக்க ஜனனி தான் காரணம். ஏன்னா அவங்களோட ரெசிபி தான். புதுசாக ஏதாவது பண்ணால் சொல்லுவாங்க, ஷிபானிமா அந்த ரெசிபி சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற ரெசிபியை சொல்லுவாங்க. நான் அப்படியே எனக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன். அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது, 8 வயசு ஆகுது. ஆக்சுவலாக அந்த பாப்பாவும் ஸ்ருதியும் வந்து நல்லா விளையாடுவாங்க. அந்த ரோல் மட்டும் முன்னாடி நாளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் தான் ஃப்ரை பண்ணேன். மற்றபடி காலையில்
ஒரு 11:30 மணிக்கு மேலே காலிஃப்ளவரை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து போகாது டபுள் டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால. அதே மாதிரி அந்த பீட்ஸா இருக்கு இல்லையா, அந்த பீட்ஸாவோட பேஸ் வந்து அவனில் மட்டும் வச்சு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டேன் அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஃபுல்லாக சீஸ் எல்லாம் போட்டு அவனில் வச்சது. அப்புறம் இந்த காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு, அப்புறம் கேஷ்யூ நட் பேஸ்ட்டு, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு உண்டான அந்த கிரேவிக்கு உண்டான பேஸ்ட்டு, அது எல்லாமே வந்து அரைச்சி மட்டும் ரெடியாக வச்சிட்டேங்க. ஒரு 2 மணிக்கு மேலே தான் அதெல்லாம் பண்ணேன். ஏன்னா நம்ம அந்த அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் நம்ம கடகடன்னு வந்து பண்ணிடலாம். நானும் அவங்களும் வந்து சாப்பிட முன்னாடியே ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட வெளியே வாக்கிங் போயிட்டோம். நான் அவங்கள வந்து ரொம்ப சீக்கிரம் வர சொன்னேன். ஒரு 4 to 5க்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு. பட் அவங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அதனால் வந்தோடனே வேளை நாங்கள் வெளியில் போயிட்டோம். ஃபுல்லாக போய் ஒரு 1 ஹவர் கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு, அப்புறம் வந்து ஏன்னா பசங்களுக்கு பசிக்கும் அப்படின்ட்டு தான் அப்புறம் வந்து பசங்களுக்கு அவங்களுக்கெலாம் வந்து சாப்பிட சொன்னது. சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நானுமே வந்து ரொம்ப ஹாப்பியாகவே குக் பண்ணேன்னா, ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ நான் அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டேன் அப்படின்னாலுமே எனக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க. ஸோ நானுமே அவங்களுக்கு எப்படியாவது வீட்டுக்கு கொடுத்து விடணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக பண்ணேன். ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, பாவம் பயங்கர பிஸி. ரொம்ப வீக்கெண்டுமே பிஸி தான். அதனால் ஒரு 2 நாளாவது அவங்க கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக வந்து நான் வந்து சமைச்சு கொடுத்து விட்டது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அவங்களும் வாக்கிங் போயிட்டோம். பசங்க 2 பேருமே விளையாட சொல்லியாச்சு. அவங்க சரியாகவே சாப்பிடல, எனக்கு சாப்பிடவே முடியலன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னால் தான் அவங்க ஸ்வீட் எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதே. நான் பயங்கரமாக ஸ்வீட் சாப்பிடுவேன். நான் அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன், அந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும், இது நல்லாயிருக்கும் ஜனனி அப்படின்னு சொல்லி என்னால் தான் அவங்க ஸ்வீட் எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதேவும். இந்த இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே வந்து தலப்பாக்கட்டி பிரியாணியோட ரெசிபி தான். இப்போ வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வெஜ் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வெங்காயம் ஆக்சுவலி இந்த சைஸ் வந்து 4 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அதை வந்து நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், இதில் நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸா வாட்டவர் எதுனாலும் சொல்லிக்கலாம் நீங்கள். இது வந்து ஃப்ரோசனுங்க, நான் வாங்கிட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ அது இருந்ததுனால நான் இதில் போட போகிறேன். அப்புறம் காலிஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து 650 கிராம் காய்கறியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு லெமன், புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க லெமனை. ஸோ ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர், ஆக்சுவலி தயிர் வந்து இன்னும் எனக்கு உரையலை, அதனால தான் நான் க்ரீக் யோகர்ட் போட போகிறேன். அரிசி வந்துட்டு 4 கிளாஸ், இதில் 750 கிராம் அரிசி. இது வந்து என்ன அரிசினா சீரக சம்பா அரிசியை வந்து 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஸோ இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் அரைக்கணுங்க. அரைக்கிறதுக்கு வந்து 1/2 கப்பு சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இதெல்லாம் வந்து இந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைக்கணும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து அரைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த பேஸ்ட் வந்து நல்லா ஃபைனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், இல்லைன்னா அரைப்படாது. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ அவனில் தான் தம் போட போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். கொஞ்சம் இதாகட்டும். ஏன் அவனில் செய்கிறீங்க? அவனில் தம் போட போகிறோம்ல. ஏன் அவன்? எனக்கு இதில் தம் போட தெரியாதுடா, அதனால தான். நான் ஒரு டைம் கூட நான் இதில் தம்மு அடுப்பில் போட்டது இல்லைல்ல, அம்மாவுக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபுல்லாக என்னோட சின்ன பாப்பா ஸ்ருதி பாப்பா தான். அவள் இல்லைன்னா பண்ண முடியாது. இது வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம அந்த பீனட் ஆயிலும் நெய்யும் போட்டு தான் வந்து பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ பீனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்களே நீராக இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. நீ சூப்பராக எடுப்படா கனி. இப்போ நெய் உங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து நான் தான் எடுத்துருக்கேன். ஐநோ ஸ்ருதிமா. நெய்ங்க.
ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் கடலை எண்ணெயில் தான் பீனட் ஆயிலில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி பீனட் ஆயிலே ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றலைனாலும் ஓகே தான், பட் நெய் ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நெய் ஊற்றுறேன். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? டேஸ்ட் நல்லா இருக்கும்டா, யம்மியாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பைசஸ்ங்க, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம உள்ளே போட்டுடலாம். உள்ளே போடுறேன். பொரியட்டும். சரி இது இப்போ ஆனியனை போட்டுடலாம். அது ஒன்றும் இல்லை, இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்ல உங்களுக்கு, அது வரையிலும் நம்ம வந்து வதக்கணும். இது வதங்கட்டும். இப்போ வந்து அரிசி வந்து ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் தண்ணியை ஃபுல்லாக இருத்துடலாம். 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வேணாம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சிடலாம், இல்லைன்னா தண்ணியாக இருக்குது அப்புறம் ஊறிட்டே இருக்குங்களா, அதனால நல்லா வதக்கு ஸ்ருதி, அடி பிடிச்சிருண்டா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். அம்மா ஒரு பிரியாணியை கலர் பண்ணுமா? இது கலர் பண்ணாதுடா, ஃப்ளேவருக்காக. உள்ளே போட்டுடலாம். தெரிக்கல? தெரிக்கும். நான் கொஞ்சம் லோவில் வச்சேன், இப்போ தான் ஹையில் வச்சுருக்கேன். இதுவும் வந்துட்டு நல்லா வதங்கணுங்க, அந்தளவு வந்து நம்ம வதக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். ப்ரௌன் ஆயிருமா? ப்ரௌன் ஆகாது, அந்த க்ரீன் வந்து ஒரு மாதிரி க்ரீன் ஆயிரும், டார்க் க்ரீனா கிட்டத்தட்ட. ஸோ அது வரையும் நீங்கள் வதக்கணும். சரியாயா? இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளியை போடலாம். ஓகே. நல்லா வதக்கணுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துடலாம். ஆக்சுவலி இந்த பாருங்கள், இந்த கரண்டி, மாவு கரண்டி, குழிக்கரண்டி, அதில் வந்து 2 கரண்டி சேர்க்குறேன். நம்ம தயிர் அப்படின்னா அது என்னது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. இன்னும் எனக்கு உரையில, ஸோ அதனால தான். சாரி, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ அவன் ப்ரீஹீட் ஆனோன்னு நம்ம இதெல்லாம் உள்ளே வைக்க கரெக்டாக இருக்கும். அங்கே பாருங்கள், பேக்கில் வச்சு 350 ஃபாரன்ஹைட்டு இதில் வந்து ப்ரீஹீட் பண்ணும். எங்கள் இதில் வந்துக்கிட்டு ப்ரீஹீட் ஓவன் எல்லாமே இருக்குது. சில இதில் வந்து ப்ரீஹீட் அப்படின்ற ஆப்ஷனே இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 நிமிஷம் மட்டும் அவனை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே தம் வச்சுக்கலாம். எங்கள் இதில் ப்ரீஹீட் ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த 2 லைட் எரியுதுங்களா, இந்த ஒரு லைட் ஆஃப் ஆனோடனே நான் வந்து உள்ளே வச்சுருவேன். மசாலா ஐட்டமே உப்பெல்லாம் போட்டுடலாம். உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவு. அடுத்து உப்பு வேணுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உப்பு கொஞ்சம் போட்டேன். இப்போ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், ஸோ அதனால் 1 ஸ்பூன் போடுறேன். எனக்கு காரம் வேணும்னா நான் மறுபடியும் சேர்த்துப்பேங்க. அப்புறம் இதில் வந்து 2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா. அப்புறம் நீங்கள் இந்த சாஸை மட்டும் டேஸ்ட் பண்ணி போடணுமா? ஆமாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னா நல்லா லைட்டாக எண்ணெய் பிரியும் பாருங்களேன். அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா காயுமே போட்டுடலாம். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சிட்ருக்குங்க. நம்ம இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையுமே போட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டா? ஆமாம். வெஜிடபிள்ஸை போட்டுடலாம். அதை நல்லா வதக்கி விடுவோம். ஏன்னா இப்போ வந்து இது நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1க்கு 1.25 தான் தண்ணி ஊற்றுவேன். ஏன் 5 தான்? ஆமாம், அப்படி தான். 1க்கு 1.25னா 1.5. 1 2 3 எங்க பிடிச்சிட்டு வந்துடுறேன். 4 5. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து லைட்டாக கொதிக்கும் பாருங்களேன். அப்போ வந்து நம்ம அரிசியை உள்ளே போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம். பிரியாணி மாதிரி தெரியல, கிரேவி மாதிரி. அப்படித்தான்டா இருக்கும், அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து லெமன் போடுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம், கரெக்டாக எல்லாம் இருக்கா இல்லையான்னு. உப்பு வந்து கொஞ்சம் கக்கணும். உப்பு சுத்தமாக இல்லை. நிறைய தண்ணியாக ஆட் பண்ணலாம். உப்பு போட்டு. ஸோ உப்பு போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் காரமும் பத்தலைங்க. நான் ஒரு ஸ்பூன் போட்டேன்னா. ஓ அப்படியா? ஓகே, சரி, நான் கொஞ்சோன்னு போடுறேன்.
அப்புறம் கரம் மசாலாவும் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஒரு லெமனை வந்து புளிஞ்சு விட்டுறலாம். புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. புளிக்கலை அப்படின்னா நீங்கள் 2 லெமன் போட்டுக்கலாம். நான் க்ரீக் யோகர்ட் போட்டேன்னா லெமன் வந்து சுத்தமாக புளிக்கலை எனக்கு. ஸோ 2 போட வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுறேன். நம்ம வீட்டு தயிர்னா 1 லெமன் போதுங்க. நான் 2 லெமன்லாம் பிரியாணி போட்டதே இல்லை. அந்த க்ரீக்னால தான். க்ரீக் யோகர்ட் திக்காக இருக்குனால இல்லை, அது புளிக்கவே புளிக்காதுல்ல, அதனால் புளிக்குது, நல்லாயிருக்கு. இப்போ வந்து இங்கே பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி எல்லாம் போட்டுடலாம். அரிசி வந்து ஒரு 3/4 பதம் குக் ஆகணுங்க. அந்தளவு வந்து இதில் இருக்கணும். கம்மியான அரிசி மாதிரி தெரியுது. இல்லை நான் 4 கிளாஸஸ் போட்டேன். இதே மாதிரி தான் பிரியாணியாக சாப்பிட்ற மாதிரி கவர் வச்சுருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் ஒரே ஒரு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு, காரம், மசாலா எது கம்மியாக இருந்தாலும் இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குடா. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சில பேசஸ் ரொம்ப உப்பியாக இருக்கும். சரி ஓகே. இது வந்து 3/4 பதம் குக் ஆகணும். அப்போ எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணியும் அரிசியும் ஒரே ஸ்டேஜில் ஆயிருங்க. அந்த அப்போ எடுத்து தான் நம்ம அவனில் வந்து தம் போடணும். ஸோ இது வந்து கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அங்கே பாருங்கள், இந்த தண்ணி வந்து இந்த மாதிரி ஈக்குவலாக ஆயிடுச்சு. இது வந்து அரிசியுமே குக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, 3/4 பதம் குக் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதை வந்து அவனுக்குள்ளே வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனுமே ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக தான் இருக்குது. ஸோ அவனை திறந்துட்டு அவனுக்குள்ள வச்சிடலாம். எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு 45 நிமிஷம், 40 to 45 நிமிஷம். அவனை பொறுத்துங்க. எங்கள் அவன் ரொம்ப ஸ்லோ அங்கே. பட் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. பட் நான் அவங்க டைம் செக் பண்ணி இது முடிய ரொம்ப கரெக்டாக எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்கிறேன். சரியா. இது ஃபுல்லாக இப்போ தம் ஆகட்டும். நம்ம முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கள் 1/2 ஹவரில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன். 1/2 ஹவர் தான் ஆகுது. நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து உங்கள் அவனை செக் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சில அவனில் 20 நிமிஷத்தில் கூட அது தம் முடிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்துட்டு பார்க்கலாம். பயமாக இருக்குடா. அந்த க்ளவ்ஸ் ஃபயர் ஆகிடுமா? இல்லை இங்கே மாட்டிக்குமோன்னு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்காடா? ஸ்மெல் சூப்பராக இருக்குல்லடா? ரசிக்குதா? இந்த பாருங்கள், தம்மை உடச்சி விட்றேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்னு. அல்டிமேட்டாக இருக்குங்க பிரியாணி. சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். பாருங்கள் ஸ்ருதி எப்படி இருக்கு? ஒரு செகண்ட் காலிஃப்ளவர் அண்ட் ரைஸ் ஆலன் அந்த குக் ஆலன் இருந்துச்சியா? இல்லை சூப்பராக குக் ஆகிடுச்சுங்க பாரு. ஸோ யம்மியான பிரியாணிங்க. அந்த பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.